வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசிற்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று புதுச்சேரியில் சீமான் பேசியுள்ளார். புதுச்சேரிக்கு வந்த நீர் வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் உட்பட 10 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததற்கு திக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்திருந்த சீமான் 100 அடி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடக்கும் தனியார் திருமண மண்டபம் முன்பு ஒன்று திரண்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் அவரது உருவ படத்தையும் காலணியால் அடித்து அவமரியாதை செய்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடக்கும் திருமண மண்டபம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினரும் எதிர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது இரு தரப்பினரும் கட்சி கொடியினை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசிற்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று புதுச்சேரியில் சீமான் பேசியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த சீமானை எதிர்த்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிகழ்ச்சிக்கு வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பெரியார் குறித்து நான் பேசியதற்கான ஆதாரங்களை எல்லாம் அவர்களே வைத்துக்கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது பற்றி எழுதி இருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக்கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார். நம்மில் கீழானவர்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பிய சீமான், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் என்று பேசுவது எந்த இனத்திற்கு எதிரி என்றார். உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திற்கும் கலை இலக்கிய பண்பாடு கொடுத்து அடையாளப்படுத்தியது மொழிதான் என்று குறிப்பிட்ட சீமான், பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் பெரியார் தான் என்பதை தான் நான் எதிர்க்கிறேன் என்றார். என்னையும் பாட்டன் வாவூசியை விட நீங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அடிச்சான். நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு நீங்க அவன் தான் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடிகள். நீங்க வாரிசு தெரிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க கண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை.
அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு. எதுக்கு இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. இத்தனை வருஷமா அப்போ அரசியல் தெளிவு இல்லாம உங்களை தொண்டர்கள் வந்து வழியெடுத்துட்டு வந்து நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். இல்ல சார், அப்போ நீங்க படத்தை பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க தொண்டர்கள் வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. சீமானோட கொள்கை தான் என்ன சார்? சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் இங்கே ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? இதே பெரியாரை ஏத்துட்டு இப்ப ஏத்துக்கிறேன், அதனாலதான் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்கறோம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் மேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. தமிழர் கட்சி கரைந்து வருவதால் வந்து நீங்க வந்து இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் குறித்து கரைந்து வருதுன்னா நீ ஏன் கவலைப்படுற? அமைச்சர் கரைந்து வருது, ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ, பயப்படாத போ. கரைந்து வருதுல நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் யுஜிசி விதிகள் திருத்தத்துக்கு அந்த சட்டத்தை வந்து திசை திருப்பும் நோக்கம் தான் பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. யுஜிசி திருத்த சட்டத்தை வந்து துணைவேந்தரை நீ எதிர்த்தியா, நான் எதிர்த்தன? திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன். புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம்ம பிள்ளைகளுக்கு எழுதிருக்கிற மரண சாசனம்னு பேர் அறிஞர்கள் இருக்கா, அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன்? இதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்க அதிகாரம் வச்சுக்க சண்டை போடி. நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்புறீங்கன்னா நீங்க ஆளுநர் எடுத்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்புறா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் எனக்கு சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? உங்க குரல் என்ன? நீங்க இந்த இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா? அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா? நீங்க நடத்துறீங்களா? அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க. புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்கலைனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க, அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்க தான். எந்த குற்றச்சாட்டு? திசை திருப்பும் நோக்கம் தான் இந்த பெரியார். அந்த பொறப்பு, அந்த வளர்ப்பு, அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்று மடை மாத்திக்கிட்டே இருக்கு. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசிற்கு மாநில வளர்ச்சி பெற்று பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கூறிய சீமான், என்னை நோக்கி எரிகின்ற செருப்பு 7 அல்லது 8 சைஸ் இருக்க வேண்டும். முட்டை என்பது நாட்டுக்கோழி முட்டையாக இருக்க வேண்டும். சீமானுக்கு எதிரான போராட்டம் குறித்து விமர்சித்தார். வளர்ச்சி, மாநில வளர்ச்சி எது சார்ந்த வளர்ச்சி? வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. வளர்ச்சி பத்தி பேச்சுக்கிறீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்ற வந்து நெஞ்சல் வச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாக்கு வைக்கலாம். புதுச்சேரி வந்த நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ராஜீவ் பிரதாப் ரூடி தலைமையில் நீர் வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் 10 பேர் புதுச்சேரிக்கு வந்தனர். இவர்கள் புதுவையில் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை குறித்து மாநில அரசின் தலைமைச் செயலர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக புதுவை சட்டப்பேரவை வளாகம், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களை நாடாளுமன்ற குழுவினர் பார்வையிட்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் உட்பட 10 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கீழ் காசாங்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு
சொந்தமாக விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடித்து துறைமுகத்தில் இருந்து காரைக்காலை சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் என 10 மீனவர்கள் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தை சேர்ந்த 10 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநில எல்லையான திருவாண்டார் கோவில் பகுதியில் நேற்று இரவு திருபுவனை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பைக்கில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சலீம் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 6 பைக்குகளை திருடி கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ஜாகர் கமாலுதீன், ஷேக் மோதீன் ஆகியோரிடம் விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் முன்னிலை வகித்தார். அமுதவன், தமிழ்மாறன், முன்னவன், செல்வநந்தன், ஹரிமா தமிழன், ஆதவன், சுடர்வாளன், கார்முகில், எழில்மாறன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். அமைப்பு செயலாளர் தலையாரி, முதன்மை செயலாளர் பொதினி வளவன் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். மாநில துணை செயலாளர் ஆதிமொழி அவர்கள் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ் வண்ணன், தமிழ் வளவன், திருக்குமரன், லக்ஷ்மி ஐயா, சக்தி சிவம், சச்சிதானந்தம், முரளிதரன், செந்தில், தமிழ் வாணன், கார்த்திக், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்வி திட்டத்திற்கு தேவையா 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 குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு தேவையா தேவையா. அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு, பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சைப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை வழங்கி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் தொகுதியின் செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட் தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேசன் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். மேலும் மருத்துவக் கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படியும் கூறியுள்ளார். இதை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 40 லட்சம் அனுப்பியுள்ளார். அதன்பின் கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரியவந்தது. இது தொடர்பாக கார்த்திகேயன் இமெயில் மூலம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசில் புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோயில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. திருவாண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோயில் தெரு, சிவன் கோயில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பொருட்டு மற்றும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் சீரிய முயற்சியால் ரூபாய் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா புதன்கிழமை திருவாண்டார் கோவில், சிவன் கோவில் அருகே நடைபெற்றது. இந்த விழாவிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவாண்டார் கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. தேசிய அளவிலான கராத்தே மற்றும் கிக் பாக்ஸிங் போட்டி கல்கத்தா மாநிலத்தில் நடைபெற்ற போட்டியில் அசோக் கிக் பாக்ஸிங் மற்றும் கராத்தே அசோசியேஷனில் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றனர். அவர்களுக்கு புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் மாலை மரியாதையுடன் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார். மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு மாலை மரியாதையுடன் வரவேற்ற புதுச்சேரி மாநில கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் மரியாதைக்கு உரிய கலியபெருமாள் மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்சர் பாஷா மற்றும் உதவி ஆய்வாளர் பூங்காவனம் மற்றும் ஸ்ரீராம் IAS அகாடமியின் நிறுவனர் டாக்டர் வெற்றி செல்வன், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் வீரமங்கை வேலு நாச்சியார் அமைப்பின் நிறுவனர் மற்றும் முன்னாள் கலால் துறையின் ஆய்வாளர் உயர் திரு கலைவருதன், டாக்டர் பாவாடை கலியபெருமாள் மற்றும் சித்ரா புகழேந்தி அவர்கள் மற்றும் தொழிலதிபர் லெனின் செயலாளர் மனோபாலன், ஜீவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிறப்பு பயிற்சியாளர்கள் நந்தினி, வர்ஷின், கோபிநாத், பரத், கார்த்திக், கோபிகா, காவியா, நவீன், ஷர்மிளா இவர்கள் மாணவ மாணவிகளை சிறப்பான முறையில் வழிநடத்தினர்.
மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அறுசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் கிருத்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி அருண் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து 10வது வருடமாக அருண் தேவி தேவநாதன் மாதவன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தொடர்ந்து 10வது வருடமாக அறுசுவை விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், விபூதி, மஞ்சள், அபிஷேக தூள், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கார்மேல் மடம், ஆரோக்கியநாதன் கார்டன் பகுதிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கியநாதன் நகர் பகுதிக்கு பல வருடங்களாக சாலை வசதி இல்லாமல் மணல் சாலையாக இருந்து வந்தது. இதனை கண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது 2023-2024 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 22 லட்சம் ஒதுக்கி உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற சாலை வசதி மற்றும் கார்மேல் மடம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 30 லட்சம் நிதி ஒதுக்கி ஆக மொத்தம் சுமார் 52 லட்சம் மதிப்பீட்டில் அந்தந்த பகுதிகளுக்கும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து மேற்படி பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலைகள் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவ சுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசிற்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று புதுச்சேரியில் சீமான் பேசியுள்ளார். புதுச்சேரிக்கு வந்த நீர் வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் உட்பட 10 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.